ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரிராமா ஹரிராமா ராமா ராமா ஹரே ஹரே. குட்டி கதைகள் 91. இதில் துக்காராம் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் தேவநகரம் என்ற பட்டணத்தில் வாழ்ந்தவரும் தானியங்களை வியாபாரம் செய்து வந்தவரும் ஆகிய மாதவராவ் சிறந்த தெய்வ பக்தர் ஆவார். நல் ஒழுக்கங்களே வடிவான புண்ணிய சீலர். அவரது மகனாக தோன்றியவர் துக்காராம். முன் தொடர்பினால் கல்லாமலேயே கல்வி அறிவு உள்ளவராக உலக அனுபவம் இல்லாமலேயே பெரிய அறிஞராக விளங்கினார் துக்காராம். இயற்கையிலேயே அவருக்கு சங்கீத ஞானமும் குரல் இனிமையும் இருந்தன. கவிதைகள் புனையும் ஆற்றலும் இருந்தன. உரிய வயது வந்தவுடன் பெண் கொடுக்க முன் வந்தவர்கள் பலர். அந்த காலத்தில் இரு தாரம் கொள்வது சகஜமாக இருந்து வந்தது. அழகிலும் அறிவிலும் சிறந்த இரு பெண்களையும் மனம் செய்து கொள்ளும்படி தந்தை மகனிடம் கூறினார். துக்காராம் பல காரணங்கள் கூறி விவாகமே வேண்டாம் என்றார். பல வகையான வாதங்களுக்கு பின் துக்காராம் இரு பெண்களையும் மணந்து இல்லறம் நடத்தல் ஆனார். இல்லறம் மிகச்சிறந்த முறையில் நடந்து வந்தது. பின் சில காலம் சென்று இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் பெற்றோர்கள். இவரது முதல் மனைவியும் 2 மைந்தர்களை ஈன்று பின் இறைவனடி சேர்ந்து விட்டாள். ஆகவே துக்காராம் இளையவள் ஆன கமலா பாய் உடனும் மைந்தர் உடனும் வாழ்ந்து வந்தார். இப்பொழுது இவரும் தந்தையை போன்றே பொதி மாடுகளின் மேல் தானியங்களை ஏற்றி ஊர் ஊராக சென்று விற்று பொருள் ஈட்டினார். இதிலே நல்ல லாபமும் கிடைத்து குடும்பம் செழித்து இருந்தது. தாம் வசிக்கும் ஊராகிய தேவ நகரத்திலே பண்டரிநாதனுக்கு ஒரு சிறந்த ஆலயம் கட்டுவித்தார். இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் நாட்டிலே ஒரு தடவை பஞ்சம் தோன்றிவிட்டது. விற்கப் போவது போல் பொதி எருதுகள் உடன் சென்று எல்லாவற்றையும் ஏழை எளியவர்களுக்கு விநியோகம் செய்து திரும்பி விடுவார். மூத்த புதல்வர்கள் இருவரும் தனக்கு கண்டு மீதியானால்தான் தான தர்மம். இப்படி வீட்டை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு இது என்ன கைங்கரியம் என சண்டையிட்டார்கள். அது இவர் செவியில் ஏறவில்லை. ஆகவே கோபங்கொண்ட அந்த மைந்தர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இப்பொழுது கமலாபாய் கோபத்தால் பொங்கி எழுந்தால் வீட்டிலே இருப்பவர்களை கவனித்த பிறகலவா தானமும் தர்மமும் என்றால் அவள். விற்பனைக்கு கொண்டு போன தானியங்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு அளித்து விட்டீர்கள். இனிமேல் வீட்டிலே அடகு வைக்கவும் ஒரு பொருள் இல்லாமல் எல்லாம் போய்விட்டன. இனி என்னதான் செய்ய முடியும்? மைந்தரும் உமது இந்த செயல்கள் கண்டு வெறுத்து வெளியேறி போய்விட்டார்கள். ஓ பாண்டுரங்கா, ஓ பாண்டுரங்கா என்றால் பாண்டுரங்கன் சோறு போட்டு விடுவானா என்றெல்லாம் ஏசி திட்டி பேசி கண்ணீர் வடித்தாள் கமலாபாய். பிறகு அவள் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு இருப்பது நான் ஒருத்தி, நானும் திட்டிவிட்டால் அந்த மனிதருக்கு யார்தான் துணை என நினைத்து வீதியில் இறங்கி நடக்கல். ஆனால் ஒரு மார்வாடி வெகு காலமாக தெரிந்த பெரியவர் அவரிடம் வேண்டி 100 வராகன் கடனாக பெற்று வந்தால் அதை கணவர் இடம் கொடுத்து நடந்தது நடந்துவிட்டது, இனியாவது இதற்கு பொருள் வாங்கி விற்று லாபத்தை மட்டும் செலவு செய்வது என திட்டமாக வைத்து கொள்ளுங்கள். வீட்டில் உள்ளவர்களை கொஞ்சமாவது கவனித்து கடமை செய்துவிட்டு பிறகு உங்கள் பாண்டுரங்கனை பாருங்கள் என்றாள் அவள். அவள் சொல்வது நியாயம்தான் எனப்பட்டது அவருக்கு. ஆகவே தாம் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக கூறி பணத்தை எடுத்துக்கொண்டு கடையை நோக்கி சென்றார். ஜாமான்கள் வந்தவுடன் கமலாபாயிடம் நல்ல லாபத்துடன் திரும்பி வருவதாக கூறி விடைபெற்று
பொதி மாடுகள் உடன் புறப்பட்டு சென்றார் அந்த பரம பக்தர் துக்காராம். இப்பொழுது மெல்ல மெல்ல மாடுகளை ஓட்டிய வண்ணம் வந்து கொண்டு இருக்கையில் வானம் கருத்து விட்டது. அடுத்துள்ள கிராமமோ இன்னும் ஒரு காதம் இருக்கும். எவ்வளவு வேகமாக நடந்தாலும் போவதற்குள் இருட்டிவிடும் என நினைத்து வேகமாக மாடுகளை ஓட்டலானார். வானம் மேலும் கருத்தது. இடியும் மின்னலுமாக தூறல் வழுக்க ஆரம்பித்து விட்டது. வேறு வழியில்லாமல் தானிய மூட்டைகளுடன் மாடுகளை ஒரு மரத்தடியில் நிறுத்திவிட்டு தானும் இரு கிளைகளின் நடுவில் ஏறி உட்கார்ந்து பாண்டுரங்கனை பூஜிக்கலானார். மழை சோவென பொழியலாயிற்று. பகவத் தியானத்திலே அவர் தம்மையும் மறந்து போனார். ஆபத்து காலத்திலே செய்யும் ஈஸ்வர தியானம் பரிசுத்தமானது, ஒப்பற்றது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளை தருவது. அப்பொழுது செய்யப்படும் பிரார்த்தனைக்கு இறைவன் கட்டாயமாக இறங்கி தீர்வான். தன்னுடைய செயலில் ஒன்றும் கிடையாது என தோன்றுகின்ற பொழுது அவனது திருவடியை தவிர வேறு புகலிடம் ஏது என நினைத்தார் அவர். திரௌபதி தனது மானத்துக்கு அஞ்சி புடவையின் முடிப்பை கையினால் பற்றி நின்றவரை அவளுக்கு தன்னம்பிக்கை இருந்தது. விட்டேன் இருகையும் வேந்தர் சபை நடுவில் என விட்டபொழுது இறைவனது அருள் சுரந்து விட்டது. சேலைகள் வளர்ந்தன. இதே நிலையில்தான் அமர்ந்து இருந்தார் துக்காராம். இப்பொழுது கண் விழித்த பொழுது அருணோதயம் ஆகிவிட்டது. மாடுகளை காணவில்லை. தானிய மூட்டைகள் சிதறி தண்ணீரோடு போயிருந்தன. இப்பொழுது தானியங்களை பற்றி அவர் சிறிதும் கவலைப்படவில்லை. ஓ, மாடுகளை புலி அடித்து இழுத்துச் சென்று விட்டதோ, பாவம், வாயில்லா ஜீவனுக்கு நம்மால் எத்தகைய துன்பம் என அவர் மனம் நெருப்பில் இட்ட மெழுகாய் உருகியது. ஓ, இப்படியே வீறு திரும்பினால் அவள் என்ன சொல்லுவாளோ? கடன் 100 வராகன் 1 மாதத்தில் திரும்ப தருவதாக வாங்கி இருக்கிறாள். வீட்டிலே 1 மணி நெல்லும் கிடையாது. ஆகவே இந்த காட்டிலேயே பகவத் தியானம் செய்து கொண்டு இருந்து விடுவோம் என்று அங்கிருந்த ஒரு பாறையின் மேல் பத்மாசனமிட்டு உட்கார்ந்து விட்டார் அவர். இங்கே இவர் தியானத்தில் ஆழ்ந்து இருக்க இருக்க அங்கே லாபத்துடன் வீடு திரும்பினார் மற்றொரு துக்காராம். இப்பொழுது மாடுகளை ஓட்டியவராய் மலர்ந்த முகத்துடன் வரும் கணவரை கண்டு மகிழ்ந்து போனாள் கமலாபாய். மாடுகளையும் பொருள்களையும் கொடுத்து லாபம் வந்த கணக்கிலே 140 வராகனை கொடுத்து, ஓ, இதோ நீராடி வருகிறேன் என சொல்லி வெளியே சென்று விட்டார். இப்பொழுது கமலாபாய் ஒரே சந்தோஷத்தில் ஆழ்ந்து போனால். இவ்வளவு சீக்கிரத்திலே 40 வராகன் லாபமும் சம்பாதித்து நேரில் வீட்டிலேயும் கொண்டு வந்து கொடுத்தது அவளுக்கு பேர் ஆச்சரியமாக இருந்தன. அடுப்பிலே ஏதோ ஒன்றை வைத்துவிட்டு இப்பொழுது 100 வராகன்களை எண்ணி எடுத்து முடித்து கொண்டு மார்வாடியின் வீட்டிற்கு போனால். இவளை கண்டதும் மார்வாடி கரங்குவித்து வரவேற்று, ஓ அம்மணி, உமது கணவர் இப்பொழுதுதான் வந்து வட்டியும் முதலுமாக செலுத்திவிட்டு ரசீதும் பெற்று போய்விட்டார் என்றார் அவர். இப்பொழுது அவள் திகைத்து போனாள். ஓ, 2 பங்கு லாபம். இப்படி வியாபாரம் செய்து வந்தால் குடும்பம் எவ்வளவோ ஒழுங்காக இருக்குமே என நினைத்தாள். அவசரமாக வீடு சேர்ந்து கணவன் வரவை எதிர்நோக்கி காத்து இருக்கலானால். நெடுநேரமாயிற்று. நீராடச் சென்றவர் திரும்ப கிடையாது. ஒரு வேளை மாட்டு கொட்டகையில் இருக்கிறாரோ நினைத்து அங்கே சென்றால் பொதி மாடுகளை காணவில்லை. இதில் ஏதோ சூது இருக்கிறது என நினைத்து அவள் கவலையில் ஆழ்ந்து போனாள். இப்பொழுது கமலாபாய் வீட்டை பூட்டிக் கொண்டு தேட புறப்பட்டாள். காட்டிலே யாரோ இருப்பதாக மாடு மேய்ப்பவர் சொல்ல காட்டுக்குள் நுழைந்து தேடலானால். அங்கே ஒரு பாறையின் மீது துக்காராம் அமர்ந்து இருப்பது கண்டு அவர் கால் அடிகளில் விழுந்து ஓவென
கதறி அழுதாள். அவரோ மிகவும் அமைதியாக, ஏன் அழுகின்றாய் என்றார். அவளோ, ஓ, நீராடி வருவதாக சொல்லி இங்கே வந்து உட்கார்ந்து விட்டீர்களே என அவர் வந்ததையும் பணம் கொடுத்ததையும் சொல்ல அவர் திடுக்கிட்டு போனார். தன்னை போல வந்தது பாண்டுரங்கனே என உணர்ந்து கொண்டார் அவர். ஓ, நான் இங்கு தியானத்தில் இருக்கின்றேன். என் முன் தோன்றாமல் உனக்களவு காட்சி தந்தார். ஏ கமலாபாய், நீதான் கொடுத்து வைத்தவள். என்னைப் போல வந்து கடவுள் உனக்கு நீ விரும்பியபடி பொன்னும் பொருளும் கொடுத்துவிட்டு விட்டார் என்று தாம் புறப்பட்டது முதல் நடந்தவை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறி முடித்தார் அவர். இப்பொழுது கமலாபாயின் கண்கள் ஆனந்த கண்ணீர் சொரிந்தன. அவர் பொருட்டு இறைவனே வந்ததை நினைத்து நினைத்து அவரிடமுள்ள அன்பும் பக்தியும் பன்மடங்கு பெருகல் ஆயிற்று. அவரை வலம் வந்து நமஸ்கரித்தாள். எழுந்து வீட்டிற்கு வரும்படி வேண்ட அவர் இசையவில்லை. ஆகவே அங்கேயே நிலையாக இருக்கும்படியும் தான் தினந்தோறும் உணவு கொண்டு வந்து கொடுப்பதாகவும் கூறி போய்விட்டாள். இப்படியாக சில நாட்கள் ஓடின. ஆண்டுகள் 2 ஓடிவிட்டன. இறைவன் அளித்து சென்ற பொருள் முழுவதும் செலவாகி விட்டுவிட்டது. வீட்டிற்கும் காட்டிற்கும் நடந்து நடந்து கமலாபாயும் மெய் சிலித்து விட்டாள். ஓ, இப்படி நெடுநாள் தள்ள முடியாது. வீட்டிற்கு வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்து தீர வேண்டும் என மனைவி வற்புறுத்த அவர் மீண்டும் வீடு வந்து சேர்ந்து விட்டார். இப்பொழுது வீட்டிற்கு வந்த துக்காராம் வேலை செய்ய வேண்டும் என நினைத்தாரே அன்றி அதற்கான முயற்சிகள் ஒன்றையும் செய்யவில்லை. எப்பொழுதும் ஈஸ்வர தியானம் செய்வதிலே ஈடுபட்டு இருந்தது அவர் மனம். கமலாபாயோ செய்வது அறியாமல் தயங்கினாள். ஓ, காட்டில் இருந்தவர் வீட்டுக்கு வந்தாயிற்று. தொழில் செய்யும்படி யார் கூறுவது, என்ன தொழிலை செய்வது என கவலையில் ஆழ்ந்து போனாள். அந்த ஊரிலே ஒரு விவசாயி புன்செய் தானியங்கள் பயிர் செய்பவன். அவனது தோட்டக் காவலுக்கு ஒரு ஆள் தேவையாக இருந்தது. நாணயம் உள்ளவனாக இருக்க வேண்டுமே என தேடிக்கொண்டு இருந்தான். தற்செயலாக துக்காராமின் சிரமத்தை அறிந்து நினைவில் எழவே அவன் கூறினான், ஓ, நேரடியாக வந்து என்னுடைய புன்செய் காட்டை காவல் செய்வீரா என கேட்டான். இவரும் ஒப்புக்கொண்டு விட்டார். இப்பொழுது குடும்ப செலவுக்குரிய தானியமும் பொருளும் கொடுத்து சென்றான் அந்த விவசாயி. துக்காராம் கவன் கல்லும் கையுமாக பரன்மேல் ஏறி உட்கார்ந்து 4 புறமும் பார்த்தார். சோளமும் கம்பும் தினையும் சாமையும் கதிர்களுடன் கடல் போல் காட்சியளித்தன. பறவைகளோ கலகலவென சப்தத்துடன் கூட்டமாக வந்து கதிர்களை தின்ன ஆரம்பித்தன. இலகிய மனம் உள்ள இவருக்கு அவைகளை விரட்ட மனம் வரவில்லை. உணவை கண்ட பச்சி கூட்டங்கள் சந்தோஷ மிகுதியினால் ஆடி பாடி பறந்தன. இறைவனது சிருஷ்டி விசித்திரத்தை நினைத்து வியந்த இவர் மெய்மறந்து பாட தொடங்கிவிட்டார். இப்பொழுது பறவைகள் அந்த இன்னிசையிலே மயங்கி தைரியமாக இவரது பரன் மீதும் வந்து உட்கார்ந்து தாமும் பாட தொடங்கிவிட்டன. இப்படியாக சில நாட்கள் செல்ல செல்ல நிலத்திற்கு உரியவர் ஒரு நாள் விடியற்காலை நேரத்திலே பார்த்து போக வந்தார். துக்காராம் மெய் மறந்தவராக தாமே இயற்றிய அபங்கம் என பெயர் கொண்ட கவி மாலைகளை இறைவனது தாள்களிலே அர்ப்பணம் செய்து பரவச நிலையில் இருந்தார். இப்பொழுது பட்சிகள் கீதம் கேட்டுக்கொண்டு இருந்தன. காலடி ஓசை கேட்கவும் கொல்லென கூட்டம் கூட்டமாக கிளிகளும் புறாக்களும் மைனாக்களும் இன்னிசை எழுப்பி வான வீதியில் பறந்து ஓடிவிட்டன. இப்பொழுது மிகுந்த கோபம் கொண்டார் அந்த விவசாயி. அவர் உடனே துக்காராமை அடித்து துரத்த விரும்பினார். உடன் இருந்த மற்ற ஒருவர், ஓ துக்காராம் பரமபக்தன், அவனை துன்புறுத்தாதே, அறுவடை செய்யும் பொழுது பார்ப்போம்,
சென்ற வருடத்தை விட குறைந்ததாக இருந்தால் அவனே கொடுக்கும்படி வற்புறுத்தி வாங்கிவிடுவோம் என்றார் அவர். விவசாயி கோபம் தணிந்து விட்டது. என்றாலும் இந்த பொறுப்பற்றவனை இந்த வேளையில் அமர்த்தினோமே என மிக மிக வருந்தினார். அறுவடை காலம் முடிந்துவிட்டது. வருஷந்தோறும் கிடைப்பதை விட அதிகம் கிடைத்திருப்பது கண்டு விவசாயி மனம் பூரித்து போனார். துக்காராமின் பக்தியை கண்டு மெச்சி வணங்கி தான் தவறாக நினைத்ததற்கு மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். தானியங்களில் ஒரு பகுதி முட்டை முட்டையாக இவரிடம் கொடுத்தார். இவருக்கு கொடுத்ததில் பெரும்பாகம் ஏழை எளியவர்களுக்கே சேர்ந்தது என்பதையும் சொல்லவும் வேண்டுமோ? இப்படியாக இருக்கும் சமயம் பண்டரிபுரத்திலே ஆஷாட சுக்ல ஏகாதசி உற்சவம் மிகவும் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த சமயத்தில் திருக்கோவிலிலே தமது அபங்கங்களை பாட விரும்பிய துக்காராம் பண்டரிபுரத்துக்கு புறப்பட்டு விட்டார். ஏற்கனவே துக்காராம் சுவாமிஜியின் பாடல்கள் என்று பலரும் பாட கேள்வி உற்றிருந்த சிவாஜி இவர் பண்டரிபுரம் வந்த செய்தி தெரிந்து தாம் அரசன் என்ற முறையில் அல்லாமல் ஒரு எளிய பக்தனாக வேஷம் போட்டு கோஷ்டியாருடன் கலந்து அந்த காண அமிர்தத்தை பருகலானார். சிவாஜியை தனி இடங்களிலே கண்டால் சிறைப்படுத்தி விடலாம் என நெடுநாளாக நினைத்திருந்தான் அவுரங்கசீப் முஸ்லீம் முகலாய மன்னன். இப்பொழுது ஓற்றர்கள் மூலம் சிவாஜி பண்டரிபுரம் வந்த செய்தி டெல்லிக்கு எட்டியது. இதுதான் சரியான சமயம் என நினைத்து கண்ட அவுரங்கசீப் ஒரு குதிரைப்படையை அனுப்பி சிவாஜி சிறை செய்ய கட்டளையிட்டான். அவ்வாறே படையும் வந்து பண்டரிநாதன் கோவிலை முற்றுகை இட்டுவிட்டது. பகைவர்கள் வந்து சூழ்ந்த செய்தி தெரிந்ததும் மன்னருக்கு தீங்கு வராமல் காக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டார் துக்காராம். இப்பொழுது துக்காராம் வேண்டிக் கொண்டதை கண்ட பண்டரிநாதன் சிவாஜியை காக்க திருவுளம் கொண்டு விட்டான். தாமே சிவாஜி வடிவில் ஒரு குதிரையின் மீதேறி பகைவர் கண்முன்னே ஓடிவிட்டான். படையும் வெகு வேகமாக அவனை பின்தொடர்ந்து ஓடின. அவனோ காட்டிலும் மேட்டிலும் கட்டி இழுத்து பின் மறைந்து போனான். அவனை துரத்திய படையோ அடிபட்டு மாண்டு விட்டது. எஞ்சிய படை வீரர்கள் டெல்லியை நோக்கி ஓடினார்கள். மறுநாள் காலை சிவாஜி மன்னரால் குதிரைப்படை மடிந்தது என செய்தி வந்தது. அந்த சமயம் சிவாஜி மெய்மறந்து கடவுளை தியானம் செய்து கொண்டு இருந்தார். இந்த செய்தி கேட்டதும் அவர் திகைத்து போனார். ஓ பாண்டுரங்கனே, தமக்காக வந்து பகைவரை வென்றதை நினைக்க நினைக்க அவர் மனம் கரைந்தது. பிறகு மாறு வேடத்துடனே திரும்பி தமது கோட்டைக்கு சென்று விட்டார். இதன் பின்பு துக்காராம் வறுமையால் வாடுவது தெரிந்ததனால் சிவாஜி தாமே ஒரு வியாபாரி போன்று வந்து தானிய மூட்டைகளை அடித்து சென்றார். வந்தவர் சிவாஜி என அறிந்து கொண்டார் துக்காராம். மறுக்காமல் அவர் கொடுத்த பொருட்களை ஏற்று பக்தர்களுக்கு விநியோகம் செய்துவிட்டார். அது கண்டு கமலாபாய் மிக மிக வருந்தினாள். ஆனால் துக்காராமோ ஒன்றையும் சட்டை செய்யாதவராக பகவத் தியானத்திலே ஈடுபட்டு இருந்தார். இப்படியாக துக்காராம் சுவாமிஜியின் பக்தி பாடல்களை கேட்டு பக்தி பித்து பிடித்தவர் பலர். இவர்களுள் ஒரு குடியானவன் குடும்ப பொறுப்பற்று கோவில் கோவில் என்கின்றான் என்பது அவனது மனைவியின் குற்றச்சாட்டு. ஒரு நாள் அவன் கோபத்திலே, நான் துக்காராம் பாடல்களை கேட்கத்தான் போவேன், அதனால் என்ன நேர்ந்தாலும் சரி என சொல்லி போய்விட்டான். எதிர்பாராத விதமாக அவன் குழந்தை இறந்து விட்டது. அதை எடுத்துக்கொண்டு அந்த பேதை பெண் துக்காராம் இருக்குமிடம் வந்து, ஓ சுவாமி, உங்களால் தான் என் கணவனுக்கு தெய்வ பித்தம் தலைக்கேறி விட்டது. வீட்டையும் கவனிக்கவில்லை, குழந்தையும் கவனிக்கவில்லை. அதனால் வியாதி வந்து குழந்தையும் இறந்துவிட்டது. இதற்கு நீங்கள் தான் பொறுப்பாளி என கதறி கதறி அழுதால். இயற்கையிலே இரக்கமுள்ள அவர் இந்த நிலையைக் கண்டு மிக மிக வருந்தினார். பிறகு அவளை சமாதானம் செய்து உட்கார வைத்து பாண்டுரங்கனிடம் முறையிடல் ஆனார். மனம் கசிந்து உருகி வேண்டும் பக்தனது வேண்டுகோளை
மறுக்க முடியாத இறைவன் குழந்தை மீண்டும் உயிர் பெற்று எழ அருள் செய்து விட்டார். குழந்தை எழுந்திருக்கும் வரை கண்மூடியவராக பாடுகளிலே லயித்து இருந்த அவரை குழந்தை சட்டை பிடித்து இழுத்தது. அந்த அற்புதத்தைக் கண்டு ஊரே வியந்து போனது. இப்படியாக நாட்கள் சென்று கொண்டு இருந்தன. அடிக்கடி வறுமையின் காரணமாக பூசல்கள் எழும், சிறு பொறி பெருந்தீயாகவும் மாறும். இப்படி ஒரு நாள் கோபித்து கொண்டு அவர் மீண்டும் காட்டிற்கு சென்று வசிக்கலானார். அங்கிருந்து அடிக்கடி பண்டரிபுரத்திற்கு சென்று திரும்பும் பொழுது கமலாபாய் அவரை சந்தித்து வீட்டிற்கு வரும்படி வேண்ட அவர் மறுத்துவிட்டார். குழந்தைகளின் முகத்துக்காக வர வேண்டும் என வேண்ட மீண்டும் வந்து சேர்ந்தார். ஓ, இதென்ன வாழ்க்கை! வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதையாக இவர் ஓடிப்போவதும் நான் அழைத்து வருவதும் இதென்ன வேண்டி கிடக்கின்றது. ஓ, நல்ல பண்டரிநாதன், நல்ல பகவான், இவருக்கு மனைவி இல்லையா? எல்லாம் வல்லவர். ஆனால் இந்த அசட்டு பக்தரை கொஞ்சம் வீட்டையும் கவனி, பிறகு நாட்டிலே பிரச்சாரம் செய் என சொல்லக்கூடாதா என்றெல்லாம் பொறுமினாள் கமலாபாய். அன்று ஏகாதேசி தனது சேலையை புறக்கடையிலே உலர வைத்து உள்ளே வேலை செய்ய சென்று விட்டாள் கமலாபாய். அங்கே ஒரு ஏழை பெண் உடுக்க துணி இல்லாமல் துக்காராமிடம் வந்து, ஓ, ஏதோ ஒரு கந்தையேனும் கொடுங்கள் என கெஞ்சினாள். உழந்து கொண்டு இருந்த சேலையை எடுத்து அவளிடம் கொடுத்து விட்டார் துக்காராம். சற்று நேரத்திற்கெல்லாம் புற கடைப்பக்கம் வந்த கமலாபாய் சேலையை காணாமல் 4 புறமும் தேடி பார்க்க தெருக்கோடியில் ஒரு ஹரிஜன பெண் தனது சேலையுடன் செல்வது தெரிந்தது. ஓடிப்போய் அந்த பெண்ணை பிடித்து நிறுத்தினாள். ஓ, புடவை ஏது என கேட்க துக்காராம் கொடுத்தார் என்றால் ஹரிஜன பெண். இப்பொழுது கமலாபாய்க்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. ஓ, நல்ல மனிதர், நல்ல பக்தி, பாண்டுரங்கன் திருவடி என பிதற்றி தான் கெட்டது போதாமல் ஊராரை கெடுக்கின்றார். அந்த திருவடிகளை நம்பியதன் பயன்தான் இந்த கஷ்டங்கள். அந்த திருவடிகளை இன்று இந்த அம்மிக்குளவியால் நசுக்கி பிறகே வேறு வேலை பார்க்கப் போகிறேன் என ஒரு பெரிய குண்டுக்களை எடுத்துக்கொண்டு கோவிலை நோக்கி ஓடினாள் அவள். இப்படியாக இருக்கும் இந்த சமயம் வீடு திரும்பிய துக்காராம் மனைவி செயலைக் கண்டு தடுத்தார். அவள் திமிரிக்கொண்டு ஓடல். ஆனால் இவர் ஏதோதோ கூற அவைகளை செவியில் ஏற்காமல் ஓடி கோவிலுக்குள் நுழைந்து விட்டாள் கமலாபாய். இப்பொழுது இறைவன், ஓ ருக்குமணி, அரிஜன பெண்ணாக போய் புடவை வாங்கி வந்து விட்டாய். அந்த தோழி இதோ வருகின்றாள், ஞான உபதேசம் செய்வாயாக என்றார். கமலாபாய் நுழைந்த மறுவினாடி கோவிலின் பிரம்மாண்டமான கதவுகள் மணிகள் ஒலிக்க தாமே மூடிக்கொண்டு விட்டன. கல்லும் கையுமாக நின்ற கமலாபாயின் எதிரே புன்னகை தவழும் முகத்துடன் நின்றாள் ருக்மிணி தேவி. அவள் கையில் இருந்த குண்டுக்கள் நழுவி தடாலென தரையில் விழுந்து விட்டது. ருக்மிணி தேவியின் இடையிலே கமலாபாயின் பழைய சேலை காட்சி தந்தது. கமலாபாயின் மனம் தெளிந்து விட்டது. ஓ தாயே, தான் வந்து நம்மை சோதிக்கும் பொருட்டு சேலை கேட்டு இருக்கிறார். தெரிந்தோ தெரியாமலோ துக்காராம் கொடுத்து விட்டார். இறைவன் எங்கும் நிறைந்தவர் என்பதை உணர்த்தவே தேவி இப்படி வந்து இருக்கிறாள் என்பதும் அவளுக்கு விளங்கிவிட்டது. கரம் குவித்து, ஓ பாண்டுரங்கா, நின் பெருமை யார் அறிவார் என அவள் கண்கள் பனிசோர துதித்து நின்றாள். ருக்மிணி தேவி மறைந்து போனாள். மெய்மறந்து நின்ற கமலாபாய் கோவிலை மும்முரம் வலம் வந்து பணிந்து தெரியாமல் செய்த பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும் என கதறி கதறி அழுது கோவிலில் இருந்து வெளியே வந்தாள். வெளியே வந்ததும் அவள் தனது உடலிலே பல்வேறான வகையான ஆபரணங்களும் பட்டாடைகளும் இருக்க கண்டாள். இப்பொழுது தன்னையே பார்த்து திகைத்து போனால். இவளது தோற்றத்தின் மாறுதலையும் முகப்பொலிவையும் கண்ட துக்காராம் திகைத்து போனார். பிறகு ருக்மிணி தேவியின் செயல்களையும் சொல்லையும் அவள்
விவரிக்க விவரிக்க அவர், ஓ கமலா, நீ பாக்கியசாலி, நீ வெகு சுலபமாக கண்டுவிடுகின்றாய், நீயே பாக்கியவதி, பிராட்டியே வந்து எதிர் நின்று பேசும் பொழுது எனக்கு முக்தி வேண்டும் என கேளாமல் பொன்னையும் பொருளையுமா கேட்டாய், இப்படிப்பட்ட அற்ப பொருளையா கேட்பது என்றார் அவர். இதற்கு கமலாபாய் கூறினாள், ஓ மோட்சமா, அது எதற்கு? தங்களை வணங்கி வழிபட்டு நல்வாழ்வு வாழ்வதுதான் மோட்சம். இந்த உலகிலே முறைப்படி வாழ்ந்தால் மோட்சம் தானே வந்து விடுகின்றது. இதை கேட்பானேன்? இயல்பாகவே பெறக்கூடிய நல்வாழ்வு காத்திருக்கும் போது மோட்சத்துக்காக அலைய வேண்டுமா? ஆகையால் அலைய வேண்டாம் என்பது தாங்கள் அறியாததா என கூறி அவரை பணிந்தால் இருவரும் வீடு திரும்பிவிட்டார்கள். இப்பொழுது பாண்டுரங்கன் பாடு மிகவும் கஷ்டம். துக்காராம் குடும்ப பொறுப்பு அற்றவர். கமலாபாயும் பக்தி செய்ய புறப்பட்டு விட்டால் குடும்பம் எப்படி நடைபெறும்? ஆகவே வேறு வழியில்லாமல் இறைவன் தானே அந்த குடும்பத்திற்கு வேண்டியவைகளை கொடுத்து வந்ததோடு தினமும் ஒரு அதிதி வேடம் தரித்து அவரோடு அமர்ந்து சாப்பிட்டும் வந்தான். இப்படியே நாட்கள் கடந்தன, அமைதி மற்றும் ஆனந்தமாக. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.